சரி அது ஆனுவல் டே இருந்தாலும் சரி சீஃப் கெஸ்ட் வில் பி ஆல்வேஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்க பார்த்தது நாட் ஒன்லி எக்ஸசைஸ் சும்பா ஆர் ஹூப்ஸ் நிறைய பண்ணாங்க. அதை தாண்டி அவங்க கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு டீம் ஒர்க், டிட்டர்மினேஷன், இது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் we give a big claps to our beautiful students. I am standing here as a chief guest. Very emotional moment for me and I am very proud. I feel blessed. ஏன்னா நான் கிறிஸ்துராஜாவில் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஸோ வெரி லாங் ஜர்னி. வேற ஆப்ஷனே இல்லாமல் நான் 11th 12th வேற ஸ்கூல் போனேன். ஏன்னா நான் படிக்கும்போது நீங்க 11th 12th இல்ல. பட் நீங்களாம் ரொம்ப லக்கி. இப்போ 11th 12th வந்துருச்சு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த அந்த சாரோட மோட்டிவேஷன்ங்கிறது எந்த அளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் இப்போ இங்க சொல்லணும். ஏன்னா சார் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இப்போ உங்க பிள்ளைங்களும் அதை ஃபீல் பண்ணணும். ஏன்னா நானும் இதே மாதிரி இந்த கிரவுண்ட்ல இதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கேன். ஈவன் சம்டைம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கேன், என்னடா நம்ம வின் பண்ணலையே அப்படின்ட்டு. இன் அகாடமிக் ஆல்சோ ஐ நாட் அ வெரி டாப்பர் ஸ்டூடெண்ட். ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஸ்டூடெண்ட் கிடையாது. நானும் ஒரி பண்ணியிருக்கேன், எக்ஸாம் பற்றி பயந்துருக்கேன், எல்லாமே நடந்திருக்கு. பட் whenever we feel low, நம்மளை லிஃப்ட் பண்ணுறது விக்டர் சாரோட மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனால தான் நான் இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது வெறும் இன்ஸ்டிடியூஷன், இது என்னோட ஸ்கூல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது, இதுதான் என்னோட ஃபவுண்டேஷனும் கூட. ஈவன் அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி படித்து மெடிக்கல் காலேஜ் முடித்தாலும் கூட என்னோட ஃபவுண்டேஷன் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான், நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் ஒரு சின்ன ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாரோட கைடன்ஸ் எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இட்ஸ் கோயிங் டு எண்ட் ரிவிஷன் டைம். இப்போ அது நடக்குதா என்னன்னு தெரியல. சார் ரேபிட் ஃபயர் எக்ஸாம், ரேபிட் ஃபயர் இப்போ நடக்குது. ஓகே சூப்பர். அந்த ரேபிட் ஃபயர் எக்ஸாம்ங்கிறது லாஸ்ட் ரிவிஷன் அப்போ வைப்பாங்க. ஸோ அந்த ரிவிஷன் எக்ஸாம் எனக்கு தெரியும் நான் நல்லா பண்ணல. ஸோ நான் வந்து ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருந்தேன். ஏன்னா சார் வந்து அந்த எக்ஸாம் எப்படின்னா காலையில் நடக்கும், அன்னைக்கு ஈவினிங்கே பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ சார் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து அந்த எக்ஸாம் ஒழுங்காக பண்ணல. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ரிசல்ட்ஸ். சார் கிட்ட ஒரு கொட்டு வாங்கிட்டு, சார் ஒரு பியூட்டிஃபுல்லான கொட்டு கொடுப்பாங்க. அந்த கொட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் ஆல்சோ கேம் வித் பண்டில் ஆஃப் பேப்பர். சார் ஒரு ஸ்டைலில் பேப்பர் கொடுப்பாங்க. எப்படின்னா அது அட்டண்டன்ஸ் ஆர்டர்லாம் இருக்காது, ஹையர் மார்க்லேருந்து லோவர் மார்க் வரைக்கும் இருக்கும். அந்த லோவர் மார்க்லேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஹையர் மார்க்கை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுவார். ஸோ சாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பேப்பரை. நான் ரொம்ப ரிலாக்ஸ், ஏன்னா எனக்கு வந்துட்டு மார்க் குறைஞ்சிடும் தெரியும், கொட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம், அது மட்டும்தான் என் மைண்டில். பட் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா தட்ஸ் ஒன் ஆஃப் மை டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். ஸோ அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா சாரும் பேப்பர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மை ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் காட், மேக்ஸிமம் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் காட் த பேப்பர். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா ஓகே அதில் இவங்களை விட நம்ம அதிகமாக மார்க் எடுக்க போகிறோம். நான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபைடாக ஆகிடுச்சு. சரி ஓகே இன்னைக்கு நம்ம கொட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. சாரும் எல்லா பேப்பரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, கொடுத்தாங்க. மிடில் ஆஃப் த பண்டில் என் பேப்பர். ஆனால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடோடு நான் எந்திரிக்கிறேன் சார்கிட்ட பேப்பர் வாங்க. சார் பேப்பர் கொடுக்கும்போது கொட்டியிருந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு சொன்னாங்க திஸ் இஸ் யுவர் லெவல், இவ்வளோதான் உன்னால் பண்ண முடியுமா, இது போதுமா உனக்கு, திஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ, ஐ வெரி டிசப்பாயிண்டட் ஃப்ரம் யூ, இது உன்னோட லெவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொட்டவும் இல்லை, பேப்பரை கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சு. பட் லேட்டர் அதுக்கப்புறம் எப்போயுமே சார் பேப்பர் கொடுத்தோன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டிலும் என் மைண்டில் இன்னும் நம்ம லெவல்லே போலையே, நம்ம எப்போ அதுக்கு மீறி போகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. சாரோட மோட்டிவேஷன் எப்போவுமே அதோட டெலிவர் பண்ணுற டைமிங்னு ஒன்று இருக்கும், அதை யார்கிட்ட எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னு சாருக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ அன்னைக்கு அந்த வேர்ட் தட் ஒன் சென்டென்ஸ் டோட்டலி மேக் மை மைண்ட் சேஞ்ச். ஸோ அன்னைக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஐ பிகேன் டு ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ் வித் கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சிங்கிற வேர்டு வந்து எவ்வளோ முக்கியங்கிறதையும் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. சார் அடிக்கடி சொல்றது உண்டு, ஸ்மார்ட் ஒர்க் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஹார்ட் ஒர்க்குன்னு. அந்த ஸ்மார்ட் ஒர்க்ல மேக்ஸிமம் ரோல் ப்ளே பண்றது இந்த கன்சிஸ்டன்சி தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும், நீங்கள் என்னதான் ஒரு நாள் நைட்டில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் நாள் டெலிவர் பண்ணி அதை பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணாலும் இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவனை ஈடு கொடுக்கவே முடியாது. அவன் டெய்லி அப்பப்போ அந்த சிலபஸை முடிச்சு டெய்லி கன்சிஸ்டன்சியாக ஒருத்தன் வரானா அவனை ஈடு கொடுக்க எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவனால் முடியாது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கு மெயின்லி வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது நாட் ஓன்லி மென்ஷனிங் இன் அகாடமிக் பட் ஆல்சோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்தாலும் அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அது எனிதிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஹெல்த் எல்லாமே வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போ பண்ண அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அது எதுவாக இருந்தாலும் இப்போ நிறைய பண்ணாங்க, ஜும்பா, ஹூப்ஸு, எக்ஸசைஸ், யோகா, அது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதை ஒரு 1 hour டெய்லி உங்கள் பிள்ளைங்கள பண்ண வைங்க. அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த 1 hour உள்ள ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதோட இம்பேக்ட் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குங்கிறது நீங்கள் ஒரு 15 days ரெகுலராக அகைன் கன்சிஸ்டன்சியாக பண்ணீங்கன்னா அதோட இது எவ்வளோங்கிறது உங்களுக்கு ஹெல்த்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும், மைண்ட் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஹெல்த் இம்யூனிட்டி எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எப்படின்னா இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக ஒரு 15 days நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு எந்த அளவுலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது ஒரு சின்ன ஹிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டு உங்களோட பிள்ளைங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கான்சன்ட்ரேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆனால் அவன் நல்லா படிப்பான், மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும், எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கான்ஃபிடென்ஸ் லெவல் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் ரிஃப்ளெக்ட் மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்துங்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எரிஞ்செறிஞ்சு விழுடுறது, கோவப்படுறது, கத்துறது, அடம் பிடிக்கிறது, இது எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம இருந்தாலுமே வரக்கூடிய ஒன்று தான். ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் ஆகும், மென்டலி அவங்க பேலன்ஸ் ஆவாங்க. ஸ்லீப் சைக்கிள் ரெகுலர் ஆகும். ஸ்லீப் சைக்கிள்ங்கிறது நைட்டு 12 மணிக்கு படுத்து காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறான்னா அது நாட் அ குட் ஸ்லீப் சைக்கிள். அந்த ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ஒரு 1 hour ஆச்சு மினிமம் பண்ணாங்கன்னா அந்த ஸ்லீப் சைக்கிள் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டப் ஆகும். அந்த இம்யூனிட்டி பவருங்கிறது இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம். இவங்க 1 hour டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது எனிதிங், அது சைக்கிளிங்லாம் இருக்கலாம், இல்லை ரன்னிங், வாக்கிங், இல்லை இப்போ பண்ண மாதிரி ஜும்பா, எக்ஸசைஸ், எனிதிங், அது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டடான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி பண்ணும்போது இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இப்போ நவடேஸ் நிறைய கேர்ள்ஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிசிஓடி, தைராய்டு, நிறைய பிரச்சனைகள் வருது. இது எல்லாத்துக்குமே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு மெயின் ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டூலாக இருக்கும். இது எல்லாமே இப்போ இது எல்லாமே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே லேக் ஆகுறது எந்த விஷயங்கிறத யோசிச்சு பாருங்க. ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அவர் பேரண்ட்ஸ், எங்கே உங்கள் குழந்தைங்க லேக் ஆகிறாங்க இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில்? ஏன் உங்கள் குழந்தைங்க வீட்டில் லேக் ஆகிறாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல்? எங்கள் பேரண்ட்ஸ் மொபைல் ஃபோன். ஐ காட் மை ஆன்சர். மொபைல் ஃபோன், ஸ்க்ரீன் டைம், டிவி டைம், அது எதுவாக இருந்தாலுமே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை லேக் பண்ணுறது இந்த ஸ்க்ரீனிங் டைம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கும்போது என்னென்ன இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னா என்னென்னலாம் பெனிஃபிட்ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம்னால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லேக் ஆகுது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லேக் ஆகிறதுனால இது எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணல அப்படின்னா அவனுக்கு வந்து ஒழுங்கான ஸ்லீப் சைக்கிள் இருக்காது கண்டிப்பாக. ஸோ ஸ்லீப் சைக்கிளே இங்கே டிஸ்டர்ப் ஆகும்போது பாடியில் இருக்க எல்லா மெக்கானிசமே மாறும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எரிஞ்செறிஞ்சு விழுவான், கோவமாவான், அவனுக்கு தனிமையை தான் ரொம்ப விரும்புவான். ஸோ இதெல்லாமே நீ அஸ் அ பேரண்ட்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஏன் அவ்வளோ கோவம் ஆறாங்கிறதுக்கு ஒரு காசு இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் விட்டு விலகுறான், தனிமை ஆறானா அதுக்கு ஒரு காசு இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலர் பண்ணும்போது அதையும் ரெகுலர் பண்ணலாம். ஹார்மோன் பேலன்ஸ், ஒபிசிட்டி, இப்போ நிறைய குழந்தைங்கள் வந்து உடல் பருமன், அதுவுமே இதை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ணால் அதையும் ரெகுலர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் லேக் பண்ணுற இந்த ஸ்க்ரீனிங் டைமை கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியுமோ அந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஸ்க்ரீனிங் டைமை குறைக்க தான் இப்போ அவனோட ஹெல்த்தை நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த நீங்களுமே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்பைன் பண்ணி செய்யலாம். ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஒரு குவாலிட்டி டைம் உருவாக்கலாம். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போகலாம், 2 பேரும் ஃபிசிக்கல் ஒரே டயத்தில். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நடக்கிறது யார் வீட்டில் நடக்கிறது அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை என்னங்கிறத அவங்கள உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த குவாலிட்டி டைம்ங்கிறது இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ தான் அவங்க அதை அப்சர்வ் பண்ண முடியும், என்ன கேட்டகரியில் இருக்காங்க, என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்ட்டு. அட் த எண்ட் ஸ்டேஜ் போயிட்டோன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அவன் அதிலேருந்து ஒரு அடிக்ஷன் ஸ்டேட் போயிடுச்சுன்னா அதுலேருந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். இந்த ஸ்க்ரீனிங் டைம் அடிக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமானது தான் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இப்போ இன்றைக்கி நல்லா அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதை கன்சிஸ்டன்சியாக பண்ண உங்களுக்கு நல்லாவே ரிஃப்ளெக்ட் தெரியும். ஒரு 15 நாள் பண்ணாலே நல்லாவே அந்த ஹெல்த்லேயே ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ அதை பாருங்கள். பி ஹாப்பி அண்ட் பி ஹெல்த்தி. ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த ஸ்டாஃப்ஸ் ஹியர் அண்ட் மை சயின்ஸ் டீச்சர், பிரின்சிபல் மேம், தபசி மிஸ், அண்ட் அவர் கரஸ்பாண்டன்ட் சார், ரூபன் சார், very kind soul, and my all-time motivator, Victor sir. Thank you very much, sir. And my beloved parents, my amma appa, thank you very much. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இங்கே வரைக்கும் வர முடியாது. இப்போயும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ காட். தேங்க்யூ ஆல். Thank you for your speech, ma'am. Thank you very much, ma. You spoke just like a doctor. Very good advice. ஆக்சுவலாக அவங்க வாயிலேருந்து வந்தது எல்லாமே ஹார்ட்லேருந்து வந்தது, அவங்க இதயத்துலேருந்து வந்தது. அப்படியே மனசில் பதியும். குழந்தைங்களை எப்படி நம்ம பேரண்ட்ஸ் கொண்டு போனால் அவன்கிட்ட வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை உருவாக்கி படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. வெரி கிரேட். என்னுடைய குழந்தை இன்றைக்கி இவ்வளோ பெரிய இவ்வளோ பேசுகிற எனக்கு தெரியாது. அவன் படிக்கிற காலத்தில் வந்து ரொம்ப ரிசர்வ்டு டைப்பாக இருப்பாள். பட் இப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஷி ஹஸ் பிகம் எ கிரேட் எக்ஸ்ட்ரோவர்ட். வெரி கிரேட் ஸ்பீச். அதை அப்படியே டெவலப் பண்ணி போயிரு. வெரி கிரேட் ஃபியூச்சர். Now I want to honor the chief guest. The chairman of our school, Sargasini, come here. Galaniga. Our school chairman is Galaniga. Our school vice president, come here. K. Selvaragul. He is honoring her with a shawl. Our school SPL, come here. Our school SPL, Praveen Kumar. Here a memento. I don't want to waste the time. நம்ம பேரண்ட்ஸ் டே ஈவெண்ட் இருக்குது, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. எப்படி இருந்தாலும் 6 o'clock உள்ளே முடிக்கணுங்கிற அஜெண்டாவில் போயிட்டுருக்கோம். ஓகே, இதில் ஒரு சிலர் ஆனர் பண்ணி ஆகணும். ஸோ ஃபாதர் ஐ டேக் சம் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாதாரண வேற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் இந்த இடத்துக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடியவர் இந்த குழந்தையுடைய அப்பா. அவர் வந்து ஜான் கென்னடி. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஷீ இஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் நம்ம டிஎன்இபி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அவ்வளோ பெரிய போஸ்ட்டாக இருக்கிறவரை ஒன்றுமே எல்லாம் உட்கார வச்சிருக்கிறோம். என்ன சொன்னால், அவருடைய மகன் பேசுகிறத அவர் அவ்வளோ தூரம் அற்புதமாக கவனிச்சிட்டு இருக்காரு. தன்னுடைய டாக்டருக்கு இவ்வளோ தூரம் ஸ்பீச் பவர் இருக்குன்னு அவருக்கே தெரியாதான். சான்ஸ் கொடுக்கும்போது தானே வரும். ஓகே, ரியலி ஐ வாண்ட் டு ஆனர் த ஏஇ ஆஃப் டிஎன்இபி, மிஸ்டர் ஜான் கென்னடி சார்.
நான் ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப மெயினான ஆள். ஐ வாண்ட் டு தேங்க் விஜயா மேடம். ஆக்சுவலி அவங்க இல்லைன்னா அந்த டிசிப்ளினே இருந்திருக்காது. கிரேட் ஒரு பொசிஷன். அவங்க இந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் விஜயா மேடம். தேங்க்யூ மேம். Now I wish to honor our school leaders. அதாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாக்கி வந்துட்டே இருப்போம். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாக்கிட்டு வரும்போது என்ன சொன்னால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த பொறுப்புகளை அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் சார்காசினி இப்போ சேர்மன், சத்யா வைஸ் சேர்மன், அது மாதிரி வைஸ் பிரசிடென்ட். இப்போ பிரசிடென்ட் இப்போ 12th படிக்கிறார், அவருக்கு இதில் எக்ஸாமில் இருக்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட் செல்வராகுல். ஐ வாண்ட் டு honor our Selvaragul, Shal Kudan. Our school people leader Praveen Kumar. Okay. No, Shal. There you go. Praveen Kumar, come. Our school people leader Praveen Kumar. You are clapping. Having a lot of leadership qualities. அடுத்து இந்த அற்புதமான நிகழ்வு, இந்த நிகழ்வில் கராத்தே மாஸ்டர், நீங்கள் கராத்தே பார்த்துருப்பீங்க, காலையில் பார்த்ததுனால இருக்கும். அந்த எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கராத்தே அவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுத்தாரு. He is a great inspiration for our students. Karate master, come please. You just honor you. மார்னிங் சின்ன குழந்தைங்க செஞ்சாங்க, இப்போ பெரிய குழந்தைங்க செஞ்சாங்க. சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது யோகா வீட்டில் வந்து ஒரு 10 minutes ரெகுலராக செஞ்சால் போதும். எல்லா வகையான பர்சனாலிட்டிஸும் அவங்க வளர்ந்துட்டே வரும். I am very happy to honor her. எங்கள் ஸ்கூல் பிடி அவங்கள பிறகு ஆனர் பண்ணிக்கிறேன். ஆனுவல் டேலாம் வருது. அவங்கெல்லாம் வெரி டெடிக்கேட்டட். பிடி மிஸ்ஸும் சரி, பிடி சாரும் சரி, வெரி டெடிக்கேட்டட். அவர் பேர் இன்னொரு டயத்தில் ஆனர் பண்ணிக்கிறேன். நவ் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அவர் 11th standard students who are very dedicated students who are going to 12th standard next year and who are going to achieve greatness. 12th பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த 1st, 2nd, 3rd வந்து இந்த ஏரியாவுக்கு நம்ம ஸ்கூல் தான் வரும். விஜய் அவார்டு வந்து 12th சரி 10th சரி அவர் கொடுக்க ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிருது. 3 வருஷம் கொடுத்துருக்காரு. 3 வருடங்களுமே நம்ம 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் போய் விஜய் அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த பெருமை அதை மறுபடியும் நிலைநிறுத்துவாங்க நம்முடைய 12th ஸ்டூடெண்ட்ஸ். 12th girls be ready, I'll call you after the boys. Not sorry, 11th girls be ready, I'll call you. Now 11th boys come here me please. I want to introduce you to all the parents. பிரியாணி தர ரைட் சார். ஓகேயா சார், கொஞ்சம் ஒட்டி வாங்க, கொஞ்சம் ஓகே. ஓகேனா ஓகே. ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு ஒவ்வொரு வருடமே 2 பேர் அல்லது ஒரு ஆளாவது என்ன செய்வாங்க, குரல் சொல்லி வந்துடுவாங்க. நம்முடைய தமிழ்துறை மூலமா தமிழக அரசு நடத்தக்கூடிய திருக்குறள் முற்றுதல் போட்டி 1330 குரட்பாக்களையும் முற்றுதல் செய்து குரல் செல்வி என்ற பட்டத்தையும் அதுபோல 15,000 ரூபாய் குரல் பரிசையும் வாங்கினவங்க 2 பேர். ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொன்னா அது ஒரு சாதாரண நிகழ்வே கிடையாது.
இவன் வந்து லைஃப்ல ஆர் கோயிங் டு பி வெரி கிரேட், ரொம்ப பெரிய லெவலுக்கு வர போறாங்க. இன்றைக்கு இப்ப 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு குரல் செல்வி இருக்கிறான், அவர் புவனதர்ஷினி பேரு. அவ வந்து அவ்வளவு அதே மாதிரி குரல் செல்வி பட்டம் வாங்கின 15,000 ரூபாய் குரல் பரிசு வாங்கினவர். இன்றைக்கு அவ வந்து குரல் வினாடி வினா, அந்த வினாடி வினா போட்டிக்காக தமிழக அரசு சார்பில் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் செலக்ட் பண்ணப்பட்டு மாநில அளவில் பங்கு வருவதற்காக சென்னை சென்றிருக்கின்றால். இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. புதிய தலைமுறை அந்த டிவியில லைவா ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. அதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புகள். அவள மிக சிறப்பாக வளர வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்து என்னுடைய 9th standard boys and girls be ready. First 9th standard boys. 9th standard boys is over, but they are going to come to 10th standard next year. அதாவது ஒரு காம்படிஷன் பின்னால் அவங்க வந்து பெரிய சாதனை செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 9th standard boys come here. 9th standard boys, 9th to 10th come quick. அவங்களுக்கே தெரியாத கூப்பிடுன்னு சொல்லி சர்ப்ரைஸா கூப்பிடுன்னு நினைச்சேன். 9th standard boys are going to 10th standard. 10th ஸ்டாண்டர்ங்கிறது இந்த 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்போம். 10th வந்தாச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விழாக்கள் கலந்துக்கிற கூட முடியாது. அந்த மாதிரி லெவல் கம்மி. 9th standard boys, 9th standard girls be ready ma. I'll call you later. 9th standard boys வேற இருக்காங்க. வேற வயர் பாக்ஸ் சுட்டோம்ல, கிளம்புறதுக்கு ரெடியா இல்லையா? அப்புறம் அவர் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. எப்படா இருக்கேன் அடிக்கவே இல்லையா? இந்த மாதிரி சொல்லுங்க. எத்தனை 3 அடிச்சிட்டாரு. அவனுக்கு ஆள் இல்லையா? ஆள் இல்லையா? கிச்சனுக்கு போகணும்னு கதறான். சிபிசியில் திருப்பத்தூர். ஆமாம், இன்னைக்கு லைவ். தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 2 பேர் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சண்டே இந்த கம்மிங் இந்த சண்டே இதுக்கு முன்னால் ஒரு ரீஜனல் லெவலில் போய் சயின்ஸ் அவன் ப்ராஜெக்ட் காமிச்சு வெற்றி விட்டு வந்தாங்க. இப்போ வந்து இந்த நேற்று மதுரையில் போய் ரீஜனல் லெவலில் போய் பங்கெடுத்து வந்தாங்க. அவன் ப்ராஜெக்ட் காமிச்சு வெரி கிரேட் achievers in science. Yeah, very glad to Very up. Thank you. 9 girls come here. They are called Royal 9th Standard. I remember the Royal 9th Standard சொல்லுவாங்க because there are so many achievers here. மிக பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க. Master ceremony is also coming here. They are twins. நம்ம ஸ்கூல்ல ஏதாவது நிகழ்ச்சின்னு சொன்னா அதுக்கு ஆன் த ஸ்பாட் கூப்பிட்டு மாஸ்டர் செரிமனி பண்ணணும்னு சொன்னா இவங்க 2 பேரும் ஈஸியாக கூப்பிடலாம். சூப்பரா வந்துருவாங்க, செய்வாங்க. போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அவ்வளோ அருமையா இருக்கு அவங்களுடைய மாஸ்டர் செரிமனி. 11th இருக்காங்க. இப்போ 11th சொன்னாங்க இல்லையா, அதில் இருக்காங்க. இப்போ அவங்கள 12th போகிறதுனால அவங்கள டெஸ்டாக பண்ணுறது இல்லை. உங்களுக்கு தேர் கமிங் அப்ரிகா அண்ட் அம்ரிதா தேர் வெரி கிரேட் மாஸ்டர் செரிமனிஸ். இப்போ இன்னைக்கு போகிற மாஸ்டர் செரிமனி அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ விஷ் டு ஆனர் தெம். You very clapping please.
ரெக்கார்டில் தான் இருக்கு. நிறைவாக இன்னும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணணும், பட் டைம் இல்லை. ஏன்னா 6 o'clock டைம் போட்டுக்கனால கொஞ்சம் குயிக்காக போக வேண்டியது. இதில் வந்து இந்த நம்ம ஸ்கூல் நல்லா செயல்பட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் we sometimes take other schools as also as motivators for us. இப்போ ரீசெண்டாக காரைக்குடிக்கு பார்த்து அரியக்குடின்னு ஒரு ஸ்கூல் ஊர், அந்த ஊரில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க. நான் வாட்ஸ்அப்பில் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அனுப்பி எத்தனை பேர் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னு தெரியல. என்ன சாதனை சொன்னால் 11th standard பாய்ஸ் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு சில ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய சேட்டலைட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நல்லோர் வட்டம்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் தத்தெடுக்கிற மாதிரி எடுத்து அந்த ஸ்கூலில் 6th 7th 8th போய் கொஞ்சம் ஆர்வமுடைய ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்து நல்ல இன்புட் கொடுத்து அவளுக்கு உருவாக்கி 10th 11th வரும்போது மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்குறாங்க. அது மாதிரி உருவாக்கிய மாணவர்கள் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை அந்த நல்லொரு வட்டம் வந்து அதில் வந்து ஒரு மெயின் போஸ்ட் இருக்குது. நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர்கிட்ட நானே ஃபைட் பண்ணி, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் செய்கிறீங்க, எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலும் செய்யலாங்கன்னு. அறிவியல் மனப்பான்மை வளர்க்குறதுக்கு எல்லாத்தையும் வளர்க்கத்தான் வேணும். வி ஆர் ஆல்சோ ரெடி சொன்ன பிறகு நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்க. வந்து நம்ம ஸ்கூலில் 18 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 6th 7th 8th செலக்டட் 18 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள இந்த மாதிரி உருவாக்கி வராங்க. அறிவியல் மனப்பான்மையோட உருவாக்கி சாதனை செய்யக்கூடிய உருவாக்குனாங்க. அந்த குழந்தை இப்போ 18 ஸ்டூடெண்ட்ஸையும் அரியக்குடி ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூட்டி கொண்டு போய் அந்த குழந்தைங்க வந்து இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணுறதை போய் நேர காமிச்சு வெரி மச் த்ரில். நேருக்கு நேரம் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அந்த 18 குழந்தைங்களுமே சொல்லியிருக்காங்க, இன்னும் 1 or 2 இயர்ஸில் நம்ம ஸ்கூல்லையும் மிகப்பெரிய அளவிற்கு அறிவியலோட சம்மந்தப்பட்ட ஏதாவது மிகப்பெரிய சாதனை செய்வோம் சொல்லி அந்த குழந்தைகளையும் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மாதிரி குழந்தைகள்கிட்ட அறிவியல் மனப்பான்மையை உருவாக்குறதுக்காக தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் பேரவை அவங்களோட லிங்க் பண்ணி அதை வந்து தன்னலம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. நிறைய பல பள்ளிகளில் இருக்கக்கூடியவங்க தன்னலம் இல்லாமல் பணியாற்றக்கூடியவங்க. அவங்கள அழைத்து நம்ம ஸ்கூல் மாணவர்கிட்ட 6th 7th 8th நம்ம பேச எடுத்துக்கிறோம். அதுக்கு ஹையர் கிளாஸை படிக்கிறது விட்டுருவோம். 6th 7th 8th என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்கள வைத்து நம்ம ஸ்கூலில் வந்து இந்த அறிவியல் திறன் தேர்வு அப்படின்னு வச்சு அதில் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 100 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 100 பேருமே சேர்ந்து 2 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் அவருக்கு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னால் அப்துல் கலாம் அறிவியல் தொழில் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர். அது மாதிரி ஐன்ஸ்டீன் அறிவியல் தொழில் இல்லம் சொல்லி ஒரு 50 பேர் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க வந்து அந்த அறிவியல் பேரவையிலேருந்து வந்து அவங்கள மீட் பண்ணி அவங்கள்ட்ட அறிவியல் மனப்பான்மை வளர்க்குறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் பெரிய சாதனை செல்வங்களாக வருவாங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண நினைச்சா பட் டைம் இல்லை. பட் இது மாதிரி நம்ம குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு வரும். இன்னைக்கு பார்த்தோம்னா 10th சரி 12th சரி வெரி கிரேட் அச்சீவர்ஸ் அவன் பின்னால் அச்சீவர்ஸ் வருவாங்க. அப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அவங்க பாராட்டோட வைக்கும்போது. அது தவிர அறிவியல் மனப்பான்மை வளர்த்து விடணும். அதே நேரத்தில் பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணுங்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டு விழாக்கள்லாம் அது பிசிக்கல் ஃபிட்னஸ் அவங்கள்ட்ட வரணும். அதை வந்து வளர்த்து வருகின்றோம். பெற்றோர் வந்து மிக அருமையாக நல்ல நல்ல ஒத்துழைப்பு தருங்க. இதே ஒத்துழைப்பு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்நிறைவாக நேஷனல் ஆந்தம் போடுறது வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் அப்படியே இருக்கணும். ஏன்னா ஆர்டரில் ஒரு அன்பான வேண்டுகோள். காலையில் இந்த மதியானம் நிரம்பி வழிந்தது. எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் உள்ள பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அப்படியே இருந்தாங்க. அவன் நான் ஒன்றே தான் சொன்னேன், நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் யாருமே எல்கேஜி குழந்தையா இருந்தாலும் யூகேஜி குழந்தையா இருந்தாலும் நான் பார்க்கணும்னு விரும்பக்கூடாது. அவங்க வந்து நேஷனல் ஆந்தம் போட்ட பிறகு அந்த குழந்தைகளை ஒப்படைப்போம்னு சொல்லி அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுமே நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருந்து முடிந்த பிறகு குழந்தைகளை அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தரக்கூடிய அதே ஒத்துழைப்பு என்றைக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இங்கிட்டு திரும்ப Number 2. Number 3. Stop. Number 3. Number 3. Coco winners. Adityan, Ashwin Prabhu, Dhanush Raja, Dharmant Raj, Manesh. Standard girls, running race, first prize goes to Harshini. Seventh girls, running race, first prize goes to Padma, Bernice Junior, Srimati. First prize goes to Padma Sri, second prize goes to Bernice Junior, third prize goes to Srimati. Seventh boys, prize winners. Second prize goes to Muhammad. Eighth boys, discus throw. First prize goes to Dhanush Pandi. Second prize goes to Srinivas. Third prize goes to Abhishek Priyan. Eighth girls, running race, prize winners. First prize goes to Nitisa Kasiraja. Second prize Keetana Sri. Third prize Lakshita P. Running race, first prize Nitisa. Second prize Keetana. Third prize Lakshita. Prize Sanjana. Ninth boys, running race.
running race, prize winners. Darshan Prabhakar, Harish Kumar, Kamalesh, Kadirvev, Raghulan, Varshan, Yuvakarthi. Seventh girls, Coco, runners Lista, Abarna Sri, Asha Barvin, Bernice Vijay, Darshini, Harshini. Abdul Azim, Aditya, Benson Raja, Darun, Elil, Muhammad Safi, Mirdun Jayan, Mumar, Vetrive. Dharnima. Kirti, Mayilini, Shifana, Sivachandrika, Varshaveda. 'Madan Balaji, Madan Raj, Marudapar, Sai Ganesh, Kaviyarasan, Manigandan, Muhammad Halil Rahman. 9th girls, Throwball, Vinasa, Amrita, Gayatri, Hania, Lidursha, Samira Bano, Yalini. Coco winners are Pravina, Antonia Maurin, Harshini, Alfina. 11th boys, Uttara Prakash, Yoga Satyan. Girls, Coco winners are Arul Imalisha, Debbie, Blessy, Dania Sri, Jeevan Achia, Sharon Jerusa, Subhasri, Raja Rajeswari. Goes to Vaidehi, mother of A. Kavya, 9th. First prize, father of Faisal, 7th standard. Third prize, Baduraj. Prize, Chinnaya, father of New Zealand. Gunaseelan of 6th standard and Lakshan of 2nd